அனலைஸ் பண்ணோம்னா நம்ம எப்படி வாழணும்னு சொல்லிட்டு நம்ம கையில் ஒரு பைபிள் இருக்கு. பைபிளில் சொல்றது படி தான் நம்ம வாழணும். பைபிளோட இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம வேர்ல்ட்லி லைஃப் வந்து எப்பவுமே அது கான்ட்ரடிக்டாக இருக்கும். கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒயிட் ஹவுஸ் மினிஸ்ட்ரிஸ் மூலயமா உங்களெல்லாம் நான் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு நம்ம செய்தி ஆரம்பிப்போம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, துரிஷா தர்ரேகே பெர்ரி பல்லரி பாபா பாபா துரி பாபா பா. கர்த்தர் சொல்றா ரிக்கந்தர்ரா பாலோ ரிக்கபா. இதோ ரிக்கந்தர்ரா, நீங்கள் கடைசி நாட்களுக்குள்ள வந்துட்டீங்க. நான் நியாயத்திற்கு வருகிறேன் என்று ஆவியானவர் எச்சரிக்கிறார். ரிஷபாலோ ரிக்கபாபா. இன்னைக்கு உண்டான தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா த கிரேட் டிசெப்ஷன். அதுக்கு உண்டான வசனம் எஃபேசியன்ஸ் 5:6. வீண் வார்த்தைகளால் உங்களை யாரும் ஏமாற விடாதீர்கள். மேற்கூறிய செயல்களால் தான் கீழ்ப்படியாத மக்கள் மீது கடவுளின் சினம் வருகிறது. ஆக்சுவலி இந்த எஃபேஷியன்ஸ் யாரால் எழுதப்பட்டதுன்னா பவுல் தான் எழுதுறாரு. இந்த எஃபேஷியன்ஸ் யாருக்கு எழுதுறாருன்னா அங்கே இருக்க மக்களுக்கு வந்து ஒரு லெட்டர் மாதிரி எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, கடவுளோட கோபம் யார் யார் மேலே தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து அங்கே இருக்க மக்களுக்கு அவர் தராரு. அதுக்கு முந்தின வசனம் என்னன்னா, 5வது வசனம் என்ன சொல்லுன்னா, தீய செயல்கள், பொருளாசை, வேசித்தனம், இந்த மாதிரி பாவங்கள் உங்களுக்கு மேல இருந்ததுன்னா கர்த்தரோட கோபாக்கினி உங்க மேல வரும். அதனால வந்து நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எஃபேஷியன்ஸ்ல வந்து பவுல் வந்து சொல்றாரு. இந்த வசனத்தை தியானிக்கிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலி நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்த ஊழியம் ஆரம்பிச்சு வந்ததுக்கப்போ எனக்கு ஒருத்தரை தெரியும். அவர் வந்து ஒரு குடிக்கிற பர்சன். அவர் வந்து என்கிட்ட பேசுறாரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, என்ன கவிதா நீ இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ப்ரீச்சிங்கை சொல்ற, கடவுள் நியாய தீர்ப்பார்ன்ற, நான் இந்த மாதிரிலாம் எங்கேயுமே நான் கேள்விப்பட்டதில்லை. ஏன்னா நான் ஆராதிக்கிற தேவன் வந்து ரொம்ப மன்னிக்கிற தகப்பன். எவ்வளோ தப்பு பண்ணாலும் என் தகப்பன் வந்து என்னை மன்னிப்பாரு. நீ சொல்ற மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னார். நான் எதுவுமே அவர்கிட்ட சொல்லலை. நான் ஒன்றுதான் சிம்பிளாக இங்கே நான் சொல்ல விரும்பலை. அவர் மட்டும் கிடையாது, நான் நிறைய கிறிஸ்டியன்ஸை நான் பார்க்குறேன். எல்லாரும் சொல்கிற ஒரு ஆர்கியூமெண்ட் என்னன்னா, நம்ம என்ன பண்ணாலும் கடவுள் நம்மளை மன்னிப்பாரு. ஒண்ணுதான், தெரியாம நீங்க தப்பு பண்ணா மன்னிப்புண்டு, தெரிஞ்சு பண்ற தப்புக்கு மன்னிப்பே இல்லைன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். அதுதான் பவுல் என்ன சொல்றாருன்னா, வீண் வார்த்தைகள். நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்க வந்து அப்படி சொல்றாங்க, இல்ல நீங்க என்ன தப்பு பண்ணாலும் நான் கடவுள் வந்து என்ன மன்னிப்பாருன்னு சொல்றாங்க. கடவுள் வந்து எப்பவுமே தான் கதவை திறந்து வச்சு நம்ம பாவத்தை விட்டு நம்ம வர வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றதை நான் கேட்கிறேன். அதுதான் பவுல் என்ன சொல்றாருன்னா, வீண் வார்த்தையால உங்களை ஏமாந்துறாதீங்க, வீண் வார்த்தையை சொல்லி உங்களை ஏமாத்திடாதீங்க. மேற்கூறிய பாவங்கள் இருந்ததுன்னா கடவுளோட கோபம் உங்க மேல வரும்னு சொல்லிட்டு பவுல் வந்து புதிய ஏற்பாடு காலத்துல அவர் சொல்றாரு. நம்ம வாழ்க்கை எப்படி அனலைஸ் பண்ணோம்னா, நம்ம எப்படி வாழணும்னு சொல்லிட்டு நம்ம கையில ஒரு பைபிள் இருக்கு. பைபிள்ல சொல்றது படி தான் நம்ம வாழணும். பைபிளோட இப்ப இருக்க காலகட்டத்தில் நம்ம வேர்ல்ட்லி லைஃப் வந்து எப்பவுமே அது கான்ட்ரடிக்டா இருக்கும். நம்ம பைபிள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதா இருக்கும், அது வந்து ஒத்து போகாது. அப்போ ஒத்து போகாதப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சில பேரை பகைச்சுக்கிற நிலைமை நமக்கு வரும். உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், உங்களோட ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம், உங்க கூட க்ளோஸா இருக்கிறவங்க வந்து நீங்க பண்ற சிலதை வந்து அவங்க அக்னாலஜ் பண்ண மாட்டாங்க. என்ன அக்னாலஜ் பண்ண மாட்டாங்க? பைபிள்ல இப்படி இருக்குன்னு நீங்க சொல்லும் போது அவங்க அக்னாலஜ் பண்ண மாட்டாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து அந்த கதவுகள் எல்லாம் அடிச்சு நீங்க கர்த்தரை தேடி நீங்க வரணும். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில என்ன சொல்றாரு, நான் என்ன பண்ணணும் கர்த்தாவே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நீங்க ஒப்பு கொடுக்கணும் என்ற ஆவியானவர் சொல்றார். அதுதான் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த செய்தியை பார்த்துட்டு இருக்க நீங்க யாரா வேணா இருக்கலாம், சின்ன பிள்ளையா இருக்கலாம், வயசானவங்களா இருக்கலாம், இல்ல வாலிபரா இருக்கலாம், யாரா இருந்தாலும் என்ற ஆவியானவர் சொல்றார், உங்க வாழ்க்கைய ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கணும் என்று கர்த்தர் சொல்றார். ஏன்னா இது கடைசி காலம்ன்றத நம்ம மறந்துடாது. இது வரைக்கும் நீங்க எப்படி வேணா இருந்திருக்கலாம், ஏன்னா அது வேற காலகட்டத்துல வேற மாதிரி ஒரு விஷயத்துல நீங்க இருந்திருப்பீங்க. ஆனா இனி வர காலம் ரொம்ப கொடூரமான காலம். அதுதான் பைபிள்ல இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா புக் ஆஃப் ரெவலேஷன் எடுத்தீங்கன்னா இனி வர நாட்கள் ரொம்ப கொடூரமான நாட்கள் என்ற ஆவியானவர் சொல்றார். எச்சரிக்கையா இருங்க என்று கர்த்தர் சொல்றார். வீண் வார்த்தையால வஞ்சிக்கப்படாதீங்க என்று கர்த்தர் சொல்றார். இனி வர நாட்கள்ல எந்த இயேசுவை நீங்க கும்பிட்டு இருக்கீங்களோ அதே ஜீசஸ் ஒரு நியாய தீர்ப்பின் கர்த்தரா இனி வர நாட்கள்ல பாப்பீங்க, பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்ற
என்று ஆவியானவர் சொல்றார். ரிஷத ரபா லொரிக்கந்த ரபா லொரிக்கு ஏமாந்து போகாதீங்க என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தர் மனம் திரும்புங்கள் என்று ஆவியானவர் சொல்றார். ரிஷத ரபா லொரிக்கா பாபா. ஸோ நம்ம கடவுளோட கேரக்டரை முழுசா புரிஞ்சுக்கணும். அதுதான் கிறிஸ்டியானிட்டி. நம்ம சும்மா சர்ச்சுக்கு மட்டும் போயிட்டு ஒரு வசனத்தை படிச்சுட்டு ஒரு பாட்டு பாடிட்டு வரதுக்கு சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை அல்லன்னு என்ற கர்த்தர் சொல்றார். ரிஷத ரபா. யார் உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ரிக்கந்த அதன்படி வாழ்றீங்களோ ரிக்கந்த ராபால அவங்க மட்டும்தான் ரிக்கந்த பரலோகம் போய் சேர்வீங்க என்று கர்த்தர் சொல்றார். மற்ற எல்லா ஜனங்களையும் ரிக்கந்தர்ரா மனிதர்களுக்காக ஓடுற எல்லா ஜனங்களையும் ரிக்கந்த நீங்க யாரா வேணா இருக்கலாம். ரிக்கந்த நீங்க யாரா வேணா இருக்கலாம். ரிக்கந்தர்ரா நீங்க ஒரு சபை போதகரா கூட இருக்கலாம். ரிக்கந்தர்ரா என் சித்தத்தை செய்யாத எந்த ஊழியக்காரங்களையும் இருக்க இனி வர நாட்களை அங்கீகரிக்க போறது இல்லைன்னு என்று ஆவியானவர் எச்சரிக்கிறார். ரிதா ரஷத ராபா லோரிகா பாபா துரிசத ரேபே லொசே பெல்லே பெல்ல பதோ தக்கெல்ல ஷபா பாபா துரக்கல்லே பெல்ல ரபா பாபா உரிதர் ஆவியானவர் எச்சரிக்கிறார். ரிக்கந்த ராபா லோரி ஆவியானவர் எச்சரிக்கிறார். ரிக்கந்த இனி வர நாட்கள்ல ரிக்கந்த வேறு பிரிப்ப ரிக்கந்த எப்படி வேறு பிரிப்ப ரிக்கந்த ராபா லோரிக்க ஒருத்த மேல ஆவியானவர் இருந்தா ரிக்கந்த அவன் என்னோட மகன். ரிக்கந்தர் யார் மேலெல்லாம் ஆவியானவர் இல்லையோ ரிக்கந்த அவங்க எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணிடுவேன் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். ரிஷதர் ரேபே லோரிக்கா பாபா காலம் இனி செல்லாதுன்னு என்று ஆவியானவர் சொல்றார். ரிதா ரஷத கேல பாலா ரபா ரிதா ரஷத ரபா லோரிக்கா பாபா திரா பாலா ரிக்கா பாபா. ஸோ நம்ம வாழ்கிற வாழ்க்கை வந்து பயங்கர பரிசுத்தமான வாழ்க்கையாக இருக்கணும். ஏன்னா நம்ம கர்த்தரோட நியாயத்திற்ப அதோட ரியாலிட்டியை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த ரியாலிட்டியை ஏற்றுக்கிற மைண்ட் செட்டு நம்ம நிறைய பேருக்கு கிடையாது. ஓகே ஜீசஸை வந்து நம்ம இப்படி தான் பார்த்துட்டோம். அவர் நியாயத்திற்பின் கர்த்தரை அக்செப்ட் பண்ணுறதுக்கே நிறைய பேர் வந்து நம்ம யோசிக்கிறோம், ஓ இப்படி கூட ஜீசஸ் இருப்பார். ஆனால் நீங்கள் பைபிளில் வாசிக்கும் போது தான் கர்த்தரோட இன்னொரு முகம், அவருக்கு இன்னொரு முகம் இருக்குது. அது ஒரு பயங்கரமான ஒரு முகம் இருக்குது. அது ரொம்ப ஒரு வித்தியாசமான முகம், ரொம்ப பயங்கரமான முகம். ஓ கடவுளுக்கு இவ்வளோ தூரம் கூட கோவம் வருமா, இவ்வளோ தூரம் கூட நியாய தீர்ப்பாரான்னு சொல்லிட்டு நீங்க பைபிளை வாசிக்கும் போது தெரியும். இன்ஃபேக்ட் வனாந்தரத்துல வந்து இஸ்ரேல் மக்கள் நடக்கும்போது இன்ஃபேக்ட் கர்த்தர் தான் வந்து இஸ்ரேல்லேருந்து அந்த மக்கள்லாம் வந்து அழுகுறாங்கன்னு மோசையை அனுப்பி அந்த மக்களை கூப்பிட்டுட்டு வர்றார். கடைசியில் பார்த்தீங்கன்னா யோசுவாவும் காலேபும் மட்டும்தான் வாக்களிக்கப்பட்ட பூமிக்கு போகிறாங்க. மற்ற பல லட்சம் மக்கள் வந்து அந்த வனாந்தரத்திலே இறந்துடுறாங்க. அதுதான் கடவுளோட உண்மையான கேரக்டர். தப்புன்னா தப்பு. அவர் ஏன்னா ஒரு நியாயாதிபதி, நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டு வரான் அப்படின்னா கர்த்தர் கண்டிப்பாக நியாய தீர்ப்பார். ஏன்னா அவர் வந்து ஒரு நல்ல ஜட்ஜ். அவர் ஒரு நியாய தீர்ப்பின் கர்த்தர்ன்றதுனால அவர் கரெக்டாக அந்த விஷயத்த செய்வார். இப்போ நீங்கள் அந்த வனாந்திரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோரான்னு ஒருத்தர் இருக்கான். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா மோசையை பார்த்தும் ஆரோனை பார்த்தும் ரொம்ப பொறாமப்படுறான். என்ன பார்க்குறான், என்னடா இவங்க எப்போ பார்த்தாலும் வந்து கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தர் இதை சொல்கிறாரு அதை சொல்கிறான்னு சொல்லிட்டு மோசே பண்ணுறான். மோசையோட பிரதர் தான் வந்து ஆரோன் தான் இந்த என்டையர் இதையும் வந்து அவர் பிரிஸ்டாக இருக்காரு. எல்லா அத்தாரிட்டியுமே அவர்கிட்ட தான் இருக்குது. எல்லா எது கேட்டாலும் வந்து கடவுள் அவங்களோட முகமுகமாக பேசுகிறத வந்து இதெல்லாம் பார்த்து அங்கே இருக்க ஒரு மனிதனுக்கு வந்து பயங்கர பொறாமை. என்ன இவங்க மட்டும் பயங்கர ஸ்பெஷலாக இருக்காங்க, இவங்க மட்டும் அதை செய்கிறாங்க, நமக்கும் வந்து அந்த பிரிஸ்டா ஆகிறதுக்கு உண்டான எல்லா தகுதியும் இருக்குது, ஆனால் நம்ம வந்து அங்கே பிரிஸ்டா இல்லை, ஆரோனுக்கு தான் இந்த ஃபுல் அத்தாரிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதன் கோரான்ற மனிதன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பொறாமை கொள்கிறான். உடனே அவன் என்ன பண்ணுறான்னா நம்ம தனியாக பேசினா போய் வேலைக்காகாது, அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கூட வந்து நிறைய மக்களை வந்து சேகரித்து நம்ம போய் மோசஸ்க்கும் ஆரோன் கிட்டையும் போய் சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா மோசைக்கிட்டே ஆரோன்ட்ட கேட்குறாங்க, ஏன்னா நீங்கள் தான் ஸ்பெஷலா, எப்போ பார்த்தாலும் மோசை சொல்கிறார் கர்த்தர் அதை செய்ய சொன்னார் இதை செய்ய சொன்னாருன்னு சொல்கிறாரு, ஃபுல்லாக நீ வந்து மோசஸோட பிரதர், நீ தான் வந்து அந்த ஃபுல் அந்த டென்ட் அந்த கடவுளோட ஆலயத்தை நீ தான் ஃபுல்லாக பொறுப்பெடுத்துக்கிற, நாங்கள் எதுவுமே நீ செய்ய விட மாட்டேங்கிறிய அப்படின்னோன்னு மோசஸ் வந்து குப்புற உழுந்து அழுதுருப்பார். என்ன அழுதுருப்பார் அப்படின்னா மோசஸ் குப்புற உழுந்து அவர் என்ன சொல்கிறார், நம்ம முகம் குப்புற உழுந்து என்ன சொல்கிறாருன்னா நாளைக்கு காலையில் யார் உண்மையான ஹோலி பர்சன் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மோசே சொல்றாரு. அடுத்த நாள் காலையில எல்லாரும் அசம்பிள் ஆறாங்க. கோரா அவரும் வந்து எல்லாம் அசம்பிள் ஆறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு அந்த சான்ஸ் கொடுக்குறாங்க, நீ வேணா அந்த தூம காட்டிக்கோ. ஆனா வந்து அவர் என்ன சொல்றாரு, மோசஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா இன்கேஸ் வந்து நீ வந்து தூபம் காட்டும் போது நீ உங்களுக்கு நேச்சுரலா ஒரு டெத் நடந்தது அப்படின்னா கர்த்தர் உண்மையாவே என்ன அனுப்பலன்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அங்க இருக்க மக்களுக்கு மோசஸ் சொல்றாரு, இந்த மாதிரி உண்மையாவே அவங்க வந்து அவங்களா இறந்துட்டாங்க, நேச்சுரல் டெத் வந்து அவங்களா இறந்துட்டாங்க, இந்த மாதிரி வந்து
ஒரு சடங்கு செய்யும்போது அவங்களா இறந்துட்டாங்கன்னா நீங்க என்ன முடிவு பண்ணிக்கணும்னா கண்டிப்பா கர்த்தர் என்ன அனுப்பலன்றதை முடிவு பண்ணிக்கோங்க. ஆனா கர்த்தர் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த புதுசா பண்ணி கோராவே அவர்களை கூட்டாளியையும் கொன்னா நீங்க என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்னா உண்மையாவே மோசையும் ஆரோனையும் தேர்ந்தெடுத்தது கர்த்தர் தான் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மோசே வந்து அங்க சொல்றாரு. அப்ப அங்க பப்ளிக்ல அங்க இருக்க மக்களுக்குலாம் ரொம்ப பயம் வருது, என்ன ஆகும் அப்படின்ட்டு. அதே மாதிரி அவர் வந்து அந்த கோரா வந்து அந்த கடவுளுக்கு வந்து தூபம் இதெல்லாம் காட்டும் போது என்ன ஆகுதுன்னா பூமி பிளக்குது. பூமி பிளந்து என்ன ஆகுதுன்னா 250 பேர் அதுல வந்து இழுந்து இறந்து போயிடுறாங்க. இதை பார்த்து மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க. ஐயோ இது வந்து என்ன இப்படி ஒரு விஷயத்த கடவுள் பண்ணிட்டாரு, அப்போ உண்மையாவே மோசே வந்து கடவுளோட ஆள் தான் போல இருக்குன்னு ஒரு செட் ஆஃப் மக்கள் ஒத்துக்கிறாங்க. ஆனா இன்னொரு செட் ஆஃப் மக்கள் என்ன பாக்குறாங்கன்னா உன்னாலதான் அவங்க எல்லாம் இறந்துட்டாங்கன்னு திருப்பி சொல்லி திரும்பியும் வந்து மோசே வந்து இது பண்ற குற்றப்படுத்துறாங்க. உடனே மறுபடியும் வந்து கர்த்தருக்கு பயங்கர கோவம் வருது. ஏன் கர்த்தருக்கு கோவம் வரும்னா ஏன்னா உண்மையா வந்து மோசஸ் வந்து கர்த்தரோட நெருங்கி நடக்கிற ஆள். அதனால கர்த்தர் வந்து பொறுத்துக்க மாட்டேங்கிறார். அவர் பார்க்கறாரு என்ன நீங்க திருப்பி மோசையை பத்தி தப்பா பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொள்ள நோய் ஒரு பிளேக் வந்து கிட்டத்தட்ட நிறைய ஆயிரம் மக்கள் வந்து அந்த இடத்துல வந்து கர்த்தர் கொன்று போட்டுருவார். இதுதான் நம்ம கடவுளோட கேரக்டரை நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த கடவுள் வந்து வனாந்தரத்தை இஸ்ரேல்லேருந்து வந்து கொண்டு வராரோ அதே கர்த்தர் வந்து கணக்கு தீர்க்கிறத நியாயத்தை இருக்கிறத நம்ம கவனிக்க முடியுது. அதே கர்த்தர் தான் நம்ம இன்னைக்கு ஆராதிச்சுட்டு இருக்கோம். எந்த ஜீசஸ் அந்த காலத்துல அவர் இருந்தாரோ பிதாவாகிய அவரோட இன்னொரு ஃபார்ம் தான் பிதாவாகிய தேவனோட ஒரு ஃபார்ம். இன்னொரு ஃபார்ம் தான் வந்து அவர் மாம்ச அவதாரமான ஜீசஸ். மாம்ச அவதாரமான ஜீசஸ் வந்து அவர் சிலுவையில அரைஞ்சாரு. தனக்கு நமக்காக அந்த ரத்தத்தை கொடுத்து அரைஞ்சாரு. காட் கிரேஸ்ஃபுல்லா இருக்கிறதுனால எல்லா பாவமும் மன்னிக்கப்படும் இல்லைன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம தப்பா நினைச்சுக்கிறோம். ஓகே கர்த்தர் வந்து அறுக்க போற ஆட்டுக்குட்டி அந்த ஒரு முகத்தை பார்த்தே நீங்க எப்பயுமே வரக்கூடாது. கடவுளோட முகத்தை ஆரம்பத்திலிருந்தே பார்க்கணும். ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் வந்து திரியேக தேவன், காட் ஆஃப் ட்ரினிட்டின்னு சொல்லுவோம். ஸோ ஒன் ஃபார்ம் அவரோட இன்னொரு ஃபார்ம் தான் வந்து பிதாவாகிய தேவன், ஒரு ஃபார்ம் வந்து ஜீசஸ், மூணாவதா ஒரு முகம் தான் ஆவியானவர். ஆவியானவர் வந்து சபைகள்ல நிறைய சபைகள்ல அங்கீகரிக்கிறது கிடையாது. ஓகே அவர் வந்தா எல்லாம் துள்ளி குதிச்சு பாட்டு பாடிட்டு போயிடுவாங்க. ஆனா ஆவியானது இன்னொரு முகம் இருக்குன்னு என்று கர்த்தர் சொல்றார். அது ஆவியானவரோட வல்லமன் என்று கர்த்தர் சொல்றார். இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்க ஒரு சில பெண் மேல பெண்கள் மேல அந்த ஆவியானவர் வரதை நான் பார்க்கிறேன். ரிசீவ் சேஸ் தி லார்ட். இந்த ஆவியானவருக்காக நீங்க ஒரு 21 நாள் ஜெபிச்சிருக்கீங்க. ஒரு குறிப்பிட்ட பெண்மணி என்ற ஆவியானவர் சொல்றார். உங்களுக்கு ஒரு 30 வயசு இருக்கும் என்று கர்த்தர் சொல்றார். இந்த ஆவியானவருக்காக ஜெபிச்சிட்டு இருக்கீங்க, அதுக்காக உபவாசம் பண்ணீங்க. பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த அபிஷேகத்தை, பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த வல்லமையை. ரிசீவ் சேஸ் தி லார்ட். ரிசீவ் ரிசீவ் சேஸ் தி லார்ட். ஸோ நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் எப்பவுமே வந்து ஜெபம், ஃபாஸ்டிங், வேத வாசிப்பு இந்த மூணும் இருந்தாலே நம்ம கடவுளோட நெருங்கி நடக்க முடியும். இதெல்லாம் இருந்தாலே ஆவியானவர் உங்கள் மேலே சஞ்சரிப்பார். ஆக்சுவலி 19th செஞ்சுரியில் பார்த்தீங்களா நைஜீரியாவில் ஒருத்தர் இருந்தார். எனக்கு நான் நிறைய பேரோட வாழ்க்கையோட அவங்களோட ஹிஸ்ட்ரியெல்லாம் நான் படிச்சிருக்கேன். அவரோட லைஃப் ஸ்டோரி இப்போ பபலோ, அவர் பேர் வந்து ஜோசப் ஐயோ பெபலோலா. அவர் வந்து அவரோட லைஃப் ஸ்டோரி மட்டும் ரொம்ப வித்தியாசமாக இருந்ததை நான் பார்த்தேன். ஆக்சுவலி அவர் வந்து நைஜீரியா நாட்டை சேர்ந்தவர். 19th செஞ்சுரியில் அவர் அங்கே பிறக்கிறார், நைஜீரியாவில் பிறக்கிறார். அவர் ஸ்டீம் ரோல் ஆப்ரேட்டராக இருந்தார். அவரோட ஏஜ் 24ல் என்ன ஆகுதுன்னா ஒரு தரிசனம் பார்க்குறாரு. என்ன பார்க்குறாருன்னா ஒரு பெரிய வெளிச்சத்தை பார்க்குறாரு. அதுலேருந்து வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு பைபிள் வந்து அவர் கையில் வர மாதிரியும், அப்போ வந்து கர்த்தர் வந்து ஒரு குரல் கேட்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா நீ வந்து மனம் திரும்புதல் பற்றி இந்த ஜனங்களுக்கு வந்து நீ வந்து ப்ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு தரிசனம் வருது. உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆனால் அந்த தரிசனத்துக்கு அப்புறம் அவர் வந்து அதை பெருசாக எடுத்துக்காம அப்போ அதை வந்து அந்த தரிசனத்தை அவர் இக்னோர் பண்ணிடுறாரு. ஆனால் அவருக்கு ரொம்ப வந்து அந்த இக்னோர் பண்ணதுக்கப்புறம் அவர் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆனதுக்கப்புறம் அவர் ஒப்பு கொடுக்குறார். இல்லை கர்த்தாவே நான் வந்து ஊழியத்துக்கு வரேன், நான் ஊழியத்துக்கு வந்து நான் உங்களுக்காக ஊழியம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே கடவுள் வந்து
அவரை வந்து ஊழியத்துக்கு பயன்படுத்துறாரு. இன்ஃபேக்ட் 1930ல அவர் ஒரு எழுப்புதலை கொண்டு வராரு. ஒகேஓ ஒயே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒசூன் ஸ்ட்ரீட்ல வந்து நைஜீரியால அவர் ஒரு எழுப்புதல் கொண்டு வராரு. ரொம்ப ஜெபிக்கிற மனிதர். அவர் எப்படி ஜெபிப்பார் அப்படின்னா, அவரோட சேர்ந்து நிறைய பேர் ஜெபிக்க போவாங்களாம். ஜெபிக்க போகும்போது என்ன ஆகும்னா, எல்லாரும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபிச்சதுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடும். ஆனா இவர் வந்து கொஞ்சம் கூட ஒரு 4 ஹார்ஸ் 5 ஹார்ஸ் கூட அவர் வந்து எந்த விதமான டயர்ட்னஸே இல்லாம முட்டி போட்டு ஜெபிப்பாராம். முட்டி போட்டு ஜெபிக்கும் போது என்ன ஆகுமா, அந்த முட்டி போட்ட இடத்துல வந்து அந்த இம்ப்ரெஷனே வருமா. அவ்வளோ தூரம் பயங்கரமா ஜெபிக்கிற மனிதன், பயங்கர பவர்ஃபுல்லான மனிதன். நான் நிறைய பேரோட லைஃப் ஸ்டோரி பார்க்கும்போது ஒருத்தர் வந்து ஹீலிங்ல நிறைய அற்புதம் செஞ்சிருப்பாங்க. ஒரு சில பேர் தீர்க்க தரிசனம் உரைச்சிருப்பாங்க. ஒரு சில பேர் வேற டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி. இந்த மாதிரி நான் எல்லா ஊழியக்காரங்களும் டிஃப்ரெண்ட் ஒரு பரிமாணத்துல பார்த்தேன். ஆனா இவரோட லைஃப் ஸ்டோரி பார்க்கும்போது தான் எல்லாமே பண்ணியிருப்பாரு. ஹீலிங்கா இருந்தாலும் சரி, டெலிவரன்ஸா இருந்தாலும் சரி. இன்ஃபேக்ட் ஒரு 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 அம்மா வந்து தன்னோட ஒரு பையன், அவங்களோட பையன் இறந்த உடனே அந்த பையனை தூக்கி போய் உங்க காலில் போட்டு சொன்னாங்களாம், நீங்க எப்படியாவது இந்த பையனை வந்து நீங்க வந்து உயிர் தெழும்ப வைக்கணும்னு. அப்புறம் அவர் ஜெபிச்சு அந்த பையன் வந்து உயிரோட வந்துட்டானா. அந்த மாதிரி நிறைய அதிசயம் அற்புதம். அவரோட மீட்டிங்ல பாத்தீங்கன்னா கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு தெரியறது, காது கேட்காதவங்களுக்கு காது கேட்கறது, பராலிசிஸ் ஆனவங்க ஏஞ்சி நடக்கிறது, இந்த மாதிரி பல அதிசய அற்புதங்கள் அவரோட மீட்டிங்ல நடக்குமா. எல்லாத்துக்கும் மேல அவர் வந்து எப்படி ஒரு ஒரு மனிதரா இருந்தாரு அப்படின்னா, பயங்கர பவர்ஃபுல்லா இருப்பாராம். இன்ஃபேக்ட் ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல என்ன ஆகுதுன்னா, மழையே பெய்யாம இருந்துச்சுன்னா, ஏன் மழை பெய்யலன்னா, அந்த கிராமம் ஃபுல்லாவுமே பாத்தீங்கன்னா முக்காவாசி வந்து சூனியக்காரவங்க, ஃபுல்லா சூனியக்காரவங்க. சூனிய வச்சு 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 என்ன ஆகுதுன்னா, அந்த கிராமத்துல மழையே பெய்யாம இருக்கு. மழையே பெய்யாதனால என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கிராம மக்களுக்கு வந்து தண்ணி பஞ்சம் வந்துருச்சு. அப்போ இவங்கெல்லாம் கடவுளை நோக்கி அழுகுறாங்க. இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி எங்க எங்க லேண்ட் வந்து ரொம்ப சபிக்கப்பட்ட லேண்டா ஆயிடுச்சு அப்படின்னு இந்த செய்தியை கேட்டு அப்போ பபலோலா வராரு அந்த கிராமத்துக்கு. வந்த உடனே அப்போ இதை கேட்ட உடனே இந்த சூனியக்காரங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ அவன் ஏன் இங்க வரான், அவன் எதுக்கு, நம்ம கிராமத்துல அவனுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூனியக்காரவங்க எல்லாம் நடுங்கினான. அதுதான் ஜெபிக்கிற ஒரு ஆளோட வல்லமை. ஒருத்தன் வந்து இறங்குறான், ஒரு ஒரு ஊழியக்காரன், இந்த மாதிரி ஒரு ஒரு பார் ஆஃப் ஒரு ஹோலி கோஸ்ட் இருக்கிற ஒரு ஆளு ஒரு ஒரு கிராமத்துக்கு வரான்னு அப்படின்னோன்னு அங்க இருக்க சூனியக்காரவங்க எல்லாம் பயந்தாங்கண்ணா. அப்படிதான் நம்மளும் இருக்கணும். அப்போ அங்க வந்து அவர் ஜெபிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, பூமியை பிளந்துட்டு தண்ணி வரத அந்த ஜனங்க பார்த்தாங்களாம். ஸோ ரொம்ப ஜெபிக்கிற மனிதன். அவர் ஜெபிச்சாலே எல்லா விதமான அதிசயம் அற்புதமும் நடந்துதான். இன்ஃபேக்ட் அவர் செகண்ட் வேர்ல்டு வாரை ப்ரிடெக்ட் பண்ணாராம். ப்ரிடெக்ட் பண்ண மாதிரியே செகண்ட் வேர்ல்டு வாரும் நடந்துச்சான். ஸோ அவர் கிட்டத்தட்ட 24 மணி நேரமும் கொஞ்சம் கூட சலிக்காம ஜெபம் பண்ணுவாராம். 5 to 6 hours கண்டினியூஸாக அவர் ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருக்கார். ஸோ அந்த மாதிரி ஒரு மனிதனாக தான் கர்த்தர் வந்து எல்லாரையுமே எதிர்பார்க்குறாரு. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பொருத்தனை பண்ணணும்னா, கர்த்தாவை எங்களை அதே மாதிரி பயன்படுத்துங்க, எனக்கும் இந்த ஜெபிக்கிற அபிஷேகத்தை கொடுங்க, ஆவியானவரை கொடுங்க, நானும் இந்த மாதிரி ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் இன்னைக்கு ஜெபிக்கிறீங்களோ, ரிக்கந்தல்லா ரஷபா அவங்க எல்லார் மேலேயும் ரிக்கந்த இதே விதமான வல்லமை வருதுன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரீதா ரஷா தரா பாதரா பாலா ரிக்கா பாபா துரிபா தரா மல்லா ரஷா தரா பாலோ ரிக்கா பா. கர்த்தர் சொல்றார் ரிக்கந்தரா பாலோ ரிக்கா பாபா, யார் மனசுல நான் இல்லைன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்த நீங்க சபைக்கு போறீங்க, ரிக்கந்தர் கிறிஸ்தவர்களா இருக்கீங்க, ரிக்கந்தர் ஆனா ரிக்கந்த ஒருத்தர் மனசுல நான் இல்லைன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரிபாலா ரஷா தரே பேலோ ரிக்கா பாபா ரீதா ரஷா தரா ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தரா பாலோ ரிக்கா பாபா திராஷா தரா பாலோ ரிக்கா பா. இது கடைசி நாட்கள் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தரா பால் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ரிக்கந்தரா குமாரனும் குமாரத்தையும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். ரிக்கந்த் வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள். ரிஷா தர்ரா என் ஊழியக்காரன் மேலேயும் ரிக்கந்த என் ஊழியக்காரி மேலேயும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆவியானவர் சொல்றார். ரிபா தரா ஷபா பாபா துரிக்கந்தல்லேரா பாலா ரிபா பாபா துராஷா தக்கேலா ரஷா பாலோ ரிக்கா பாபா உரிக்கந்த ராபாலோ ரிக்கா பாபா ரீதா ரஷா பாலோ ரிக்கா பாபா பாபா தீராபாலோரிக்கபம். நான் இப்போ ஹீலிங்காக ஜோம் பண்ண போகிறேன். ரிக்கந்த ராமலோரிக்கா பாபா யாராக இருக்கலாம், ரிக்கந்த அந்தந்த எந்தெந்த இடத்துல உங்களுக்கு ஹீலிங் வேணும் நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ, ரிக்கந்த அந்தந்த இடத்துல ரிக்கந்த உங்கள் கைகளை வைங்க. ரிக்கந்த ராபாலோரிக்கா பாபா அந்த இடத்துல கைகளை வைங்கன்னு ஆவியானவர் சொல்கிறார். ரிக்கந்த ராபாலோரிக்கா பா எந்த இடத்துல உங்களுக்கு வந்து உடம்பு சுகம் இல்லாமல் இருக்கோ, ரிக்கந்த ராபாலோரிக்கா அந்த இடத்துல உங்கள் கரத்தை வைங்கன்னு ஆவியானவர் சொல்கிறார். ரிக்கந்த ரஷத ராபாலோரிக்கா பாபா ஊரக்கந்த ராபாலோரிக்கா பாபா
baba. Urikanda lara shada raba lorika baba. Urakanda raba lorika. ஒரு குறிப்பிட்ட பெண்மணிக்கு இருக்க வயித்துல கட்டி rikanda raba. God is healing you right now. Rika baba. God is healing you right now. Rikanda raba. God is healing you right now. Rika in Jesus name. Ribhadara shaba lorika. Receive the healing. Rikanda raba lorika. Receive the healing. Rikanda raba lorika baba. Rishada raba lorika baba. Derrabhala rika baba. கர்த்தாவே ரிக்கந்த ராபால் குருடர்கள் பார்க்கட்டும் ரிக்கந்த ரப காது கேட்காத உன் காது கேட்கட்டும் கர்த்தாவே ரிஷத ராபா லோரிகபா திராபா லாரி பதரா ஷத ராபா லோரிகபா ரித ராபா லோரிகபா உரிக்கன் யாரெல்லாம் ரிக்கந்த இந்த வீசிங் ஆஸ்மா பிரச்சனைக்காக ஜெபம் பண்றீங்களோ ரிக்கந்த ராபா லோரிக ஜெபம் பண்ணுங்க ரிக்க இது ஒரு கட்டுனன்ற ஆவியானவர் சொல்றார் ரிக்கந்த ராபா லோரிகபா உரிக்க நீங்க ஜெபிக்க 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 ரிக்க அந்த கட்டு உடையும் ரிக்கந்த ராபா லோரிகபா அடுத்த செக்கப்ல ரிக்கந்த ராபா லோரிக உங்களுக்கு ஆஸ்மா இல்லன்றதை எழுதி கொடுப்பாங்க ரிக்கந்த ராபா உங்க லங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு எழுதி கொடுப்பாங்க என்ற ஆவியானவர் சொல்றார் ரிக்க ஜெபம் பண்ணுங்க ரிக்கந்த ஜெபம் பண்ணுங்க ரிக்கந்த ராபா உங்க வீட்ல இருக்க அசுத்தாவியை கட்டி ஜெபம் பண்ணுங்க என்ற ஆவியானவர் சொல்றார் ரிக்கந்த டங்ஸ் இருக்கவங்க டங்ஸ்ல ஜெபம் பண்ணுங்க ரிக்க நவமான பாஷை இருக்கிறவங்க அந்த அந்நிய பாஷையை பேசி ஜெபம் பண்ணுங்க ரிக்க நீங்க பேச 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 ரிக்கந்த ராபால அசுத்தாவிகள் உங்களை வீட்டை விட்டு ஓடுது ரிக்கந்த ராபால ரிக்கந்த ராபா அசுத்தாவிகள் உங்க பிள்ளைங்களை விட்டு ஓடுது ரிக்கந்த ராபால அசுத்தாவிகள் இருக்கு உங்க வேலை ஸ்தலத்தை விட்டு ஓடுது ரிக்கந்த ராபாலோ ரிக்கபா ரிக்கந்த ராபாலோ பண வரவு வரும் ரிக்கந்த ராபாலோ ரிக்க பண வர விடாம கட்டி வச்சிருக்க அசுத்த ஆவிகள் ரிக்கந்த இன் ஜீசஸ் நேம் ரிக்கா பாபா இந்த ஜீசஸ் நேம் ரிக்கந்த இன் ஜீசஸ் நேம் ரிஷத ராபாலோ கட்டுகள் உடையறத நான் பார்க்கிறேன் ரிக்கந்த ரா கட்டுகள் உடையறத பார்க்கிறேன் ரிஷ ஒரு சில வீட்டில் ரிக்கந்த ராபால் இந்த பணம் வராம இருக்கிறதுக்கு ரிக்கந்த கட்டப்பட்டிருக்கு ரிக்கந்த ரா அந்த கட்டுகள் உடையுது ரிக்கந்த இன் ஜீசஸ் நேம் ரிக்கா பாபா இன் ஜீசஸ் நேம் ரிக்கா பாபா இன் ஜீசஸ் நேம் ரிஷத ராபாலோ ரிக்கா பாபா லார்ட் ரிக்கந்த ராபாலோ ரிக்கா யாரெல்லாம் அபிஷேகம் வேணும் ஜெபம் பண்றாங்களோ ரிக்கந்த அவங்க எல்லார் மேலயும் ரிக்கந்த அந்த அபிஷேகம் ஊத்தப்படட்டும் கர்த்தாவே ரிக்கந்த ராபா எலியாவின் போர்வை ரிக்கந்த எலியாவின் போர்வை ரிக்கந்த ராபாலோ ரிக்கம் mantle of Elijah says the Lord ஒரு குறிப்பிட்ட வாலிபன் மேல வரத பார்க்கற ரிக்கந்த ராபாலோ கர்த்தர் சொல்றார் ரிக்கந்த ராபாலோ நீ எலியாவை போல ஊழியம் செய்வன் என்ற ஆவியானவர் சொல்றார் ரிஷத ராபாலோ ரிக்க பாபா நீ நிஷதே பெல்லர்லி பதலி ஷத லெக்கெல பதல ஷத லாபாலா பாபா துரிக்கந்த ரேபேலோ ரிக்க மரஷத ரேபேலோ ரிக்க பாபா துரபா தரபா ரபா லாரிக்க பாபா துரபாலா பாபா ஜெபிக்கிற இதே நேரத்துல ரிக்கந்த ராபாலோ ஜெபிக்கிறதே நேரத்துல ரிக்கந்த ராபாலோ ரிக்க generational curses says the Lord ரிக்கந்த ராபாலோ generational curses says the Lord ரிக்கந்த ஒரு சில பேர் மேல ரிக்கந்த ராபா the generational curses உடையறத நான் பார்க்கிறேன் ரிக்கந்த ரஷத ராபாலோ ரிக்க பாபா ஊரிக்கந்த ராபாலோ ரிக்க பாபா குறிப்பிட்ட வாலிபனை நான் பார்க்கிறேன் ரிக்கந்த ராபா நீங்க பயங்கர சிவியர் ஹெட்டேக்கால நீங்க வந்து வர கஷ்டப்படுறீங்க ரிக்கந்த ராபாலோ ரிக்க இந்த தலைவலி ரிக்கந்த ராபா நீங்க ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துட்டீங்க ரிக்க எல்லாமே நார்மல்ன்ட்டாங்க ரிக்கந்தர் எல்லாமே நீங்க பண்ணிட்டீங்க ரிக்கந்த இதுக்கு உண்டான வைத்தியத்தெல்லாம் நீங்க பண்ணிட்டீங்க ஆனா இந்த தலைவலி உங்களுக்கு ரொம்ப போதர் பண்ணுது ரிக்கந்தர் உங்க இந்த தலைவலினால உங்க வேலை ஸ்தலத்திலேயே ரொம்ப பாதிப்புன்னு என்ற ஆவியானவர் சொல்றார் ரிக்கந்தர் ராபாலோ ரிக்கா பாபா இந்த கர்த்தர் சொல்றார் ரிக்கந்தர் ரா நீ ஜெபம் பண்றதே வேலையில ரிக்கந்தர் ராபா you will receive the healing says the Lord ரிக்கா பாபா you will receive the healing ரிக்கந்தர் you will receive the healing ரிஷதர் ராபா லரிக்கா பாபா துரிக்கந்தர் ரஷதர் ரேபேலோ ரிக்கா பாபா சர்வகோர பதலா சபா லிக்கெல பாபா துரிக்கந்த ரஷத ரேபேலோ ரிக்கா பாபா ஊரிக்கந்த ராபா லோரிக்கா பாபா ஊரிக்கந்த ராபா லோரிக் பில்லிசுனே கட்டுகள் ரிக்கந்த ராபா லோரிக்கா மாந்திரிகம் ரிக்கந்த பிளாக் மேஜிக் ரிக்கந்த ராபா நிறைய ஃபேமிலி ரிக்கந்த ராபா இதனால நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க ரிக்கந்த ராபா உங்களோட சொந்தக்காரவங்களே ரிக்கந்த நீங்க வளரக்கூடாதுன்னு ரிக்கந்த ராபால உங்களுக்கு பிளாக் மேஜிக் பண்ணியிருக்காங்க ரிக்கந்த ரா இந்த ஜபிக்கிற இதே வேலையில ரிக்கந்த ராபா லோரிக்கா ஜபிக்கிற இதே வேலையில ரிக்கந்த ராபா லோரி அந்த கட்டுகள் உடையுது ரிக்கந்த ராபா இந்த கட்டுகள் உடையுது ரிக்கந்த rabal rikaba in Jesus name rikaba in Jesus name riba larasha in Jesus name rishada rabalo rikaba dirashada rebelo rikarashada rabalo rikaba rikanda rashada rabalo rikaba rida rashada rabalo rikaba dirashada rabalo rikaba. In Jesus name I pray, amen. Thank you Jesus.